கந்தர் அனுபூதி பாடல் 11. கூகா என என்கிளை கூடியளப் போகா வகைமைப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாளு கவித்தியாக சுரலோக சிகாமணியே. கூகா என என்கிளை கூடி அழ. கூகா என ஓலமிட்டு என் சுற்றத்தார் ஒன்று கூடி அழும்படியாக போகா வகை இறந்து போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா உண்மையான பொருளை அடியேனுக்கு உபதேசித்த அற்புதந்தான் என்னவோ. நாகாசல நாகசல அண்டா திருச்செங்கோட்டு மலை. திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியவரே. வேலவ வேலாயுதக் கடவுளே. நாலு கவித்தியாக 4 வித கவிகளை பாடும் திறமையை தந்தவரே. சுரலோக சிகாமணியே. தேவலோகத்திற்கு சிகாமணியாக விளங்குபவரே. அதாவது செங்கோட்டு வேலவனே, கவி பாடும் திறமையை எனக்கு அளித்தவனே, தேவலோகத்தின் சிகாமணியே. நான் இந்த உடலை விடும்படி, அதாவது மானுட உடம்பை விட்டு கிளிரூபம் எடுத்த போது என் சுற்றத்தார்கள் அனைவரும் கூடி நான் மரண யாத்திரைக்கு போகும் இந்த அவல நிலை மாறும்படி எனக்கு உண்மை பொருளை உபதேசித்து எனக்கு அருளியது என்ன அதிசயமோ. கந்தர் அனுபூதி பாடல் 12. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. செம்மான் செவ்விய மானின் புதல்வியாகிய வள்ளியம்மையாரை திருடும் திருடன் வள்ளியின் மனதை கவர்ந்து சென்ற கள்வனும் பெம்மான் மிக பெரியவனும் பிறவான் இறவான் பிறப்பு இறப்பு இல்லாதவனாகிய முருகன். சொல் அற சும்மா இரு. சொல்லொழிந்து மெஞ்ஞான உணர்வு பெற்று மோன நிலை அடைந்து இருப்பாய் என்றலும் என்று உபதேசித்தவுடன் பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. அவனை அன்றி வேறு ஒரு உலகம் ஒன்றையும் அறியாது நின்றேன். அம்மா என்ன ஆச்சரியம். சிவந்த மானின் குமாரியாகிய வள்ளி பிராட்டியை, அதாவது காட்டிலே வேடுவ அரசனுக்கு வள்ளிக்கிழங்கின் குழிக்கில், அதாவது வள்ளிக்கிழங்கின் குழி என்று சொன்னால் பள்ளத்துள் சிவந்த மான் மூலம் கிடைத்த அழகிய வள்ளி பிராட்டியை அவளுடைய சுற்றத்தார்கள் அறியாமலே கவர்ந்து சென்ற கள்வனும் மிக பெரியவனும் வாடாத மனமும் குன்றாத இளமையும் அழியாத அழகும் தெய்வீகத்தன்மையும் பொருந்தி ஆதியும் அந்தமுமற்ற முருகன் என்னிடம் உரையொழித்து சும்மா இரு என உபதேசித்த மாத்திரத்தில் என்ன ஆச்சரியம். அந்த பெரிய பொருளை நான் அறியவில்லையே. மெய்ப்பொருளை அறியாமலேயே சொல்லியதாகும் அது இது என்ற சுட்டுணர்வு பேத உணர்வும் போய் யாவற்றையும் அவனாகவே பார்ப்பதன்றி வேறு எந்த நன்மையும் நான் அறியவில்லை. சும்மா இரு சொல்லற, அதாவது வார்த்தைகளால் பேசாமல் ஐம்புலனின் செயற்பாடுகளை, அதாவது பேசுதல், பார்த்தல், கேட்டல், சுவாசித்தல், உணர்தல் என்று எல்லாவற்றையும் மறந்து எதையும் சிந்திக்காமல் உயிரோடு இருப்பதையே உணராமல் அப்படியே இருக்கின்ற நிலையில் மனதை திருடிய முருகனை மெய்மறந்து அவனையே நினைத்தபடி செயலற்று அவனோடு ஐக்கியமாகி மெஞ்ஞான மோன நிலையில் இருப்பாய் என்று கூறுகிறார். அதாவது பித்து பிடித்து ஒரு மனிதன் இருக்கின்ற நிலையில் முருகன் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற நிலையில் இரு என்று சொல்லுகிறார். கந்தர் அனுபூதி பாடல் 13. முருகன் தனிவேல் முனினம் குரு அன்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்றரு அன்றுளதன்றிலதன்று இருளன்றொளியன்றென நின்றதுவே. உரு அன்று உருவப்பொருளும் அல்லாதது, அரு அன்று அருவப்பொருளும் அல்லாதது, உளதன்று உள்ள பொருளும் அல்லாதது, இலதன்று இல்லாத பொருளும் அல்லாதது, இருள் அன்று இருளும் அல்லாதது, ஒளி அன்று ஒளியும் இல்லாதது, என நின்ற அதுவே என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பரம்பொருளே. முருகன் முருகப்பெருமானே. நீ வேல் முனி ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும் நம் குரு என்று நமது பரமகுரு என்றும் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திருவருளை கொண்டு அறியாமல் அறியும் தரமோ மற்ற வழிகளில் நாம் அறிய முடியுமோ, முடியவே முடியாது என்று சொல்கிறார். பரம்பொருளின் இலக்கணத்தை உருவமற்றவர், அருவமற்றவர், உளதற்றவர், இலதற்றவர் என்று பல வகையில் நான்
சொல்ல முடியும். இந்த பொருளில் உள்ளார் அந்த பொருளில் இல்லை என்று கூற முடியாதவர், இருட்டு வெளிச்சம் என்ற தன்மைக்குள்ளே வரையறுக்க முடியாதவர் முருகப்பெருமான். அவர் குருவாக வந்து அவன் அருளையே துணியாக கொண்டு அறியலாமே ஒழிய வேறு எந்த வகையிலேயும் அவனை அறிய முடியாது. பகுத்தறிவினால் காண முடியாது. அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யும் எல்லைக்கு வெளியே உள்ளவர். எப்படி ஆராய்ச்சி செய்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. நாம் மனசார நினைத்து அவரை உருகி அவர் அருள் பெற்றுத்தான் அவரை காண முடியும். விஞ்ஞானம் இதுகாலம் மறைந்திருந்த பல ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இறைவன் இயல்பை விஞ்ஞானமும் சரி எந்த ஒரு ஆராய்ச்சியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனமென்ற ஒரு உள்ளொளியில் இறைவனை அடைய முடியுமே ஒழிய இறைவனை காண முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் இறைவனை அடைய முடியாது, காண முடியாது. கந்தர் அனுபூதி பாடல் 14. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாமைவாய் வழி செல்லும் அவாவினையே. கைவாய் கதிர்வேல் திருக்கரத்தில் விளங்கும் ஒளி வீசும் வேலாயுதத்தை உடைய முருகன் கழல் பெற்று முருகப்பெருமானின் திருவருளை பெற்று உய்வாய் உயர்வு பெறுவாய் மனமே, அதாவது மனனே என்றால் மனமே, ஏ மனமே, மெய் உடம்பு, வாய் வாய், விழி கண், நாசி மூக்கு, செவியாம் காது ஆகிய ஐவாய் வழி செல்லும் அவாவினையே, ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை ஒளிவாய் ஒளிவாய் முற்றிலும் ஒழித்து விடு. மனமென்ற குரங்கு ஐம்பொறிகளின் வழியே சென்று ஆசையில் உழன்று தவிக்காமல் இறைவனின் திருப்பாதங்களை பணிந்து அவரின் அருளை பெற்று உயர்வு பெற்று வாழ்வாயாக. அதாவது நெஞ்சே கையில் விளங்கும் ஞானச்சுடர் வீசுகின்ற வேலையுடைய முருகப்பெருமானின் படிகளை புகலிடமாக பெற்று ஈடேற கடவாய். கண்களின் வழியே செல்லும் ஆசையை தள்ளுவாயாக. பிறப்பை அறுக்க முதலில் ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசையை அடக்க 5 குதிரைகளான ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும். புலன்கள் அடங்க 5 குதிரைகளை ஓட்டும் சாரதியாக மனமடங்கும். மனதை அடக்க அதை முதலில் முருகப்பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்து அவரின் அருள் மூலம் அதனை அடக்க முடியும். ஓடும் மனதை இருத்த வல்லவர்களே காலத்தை வென்றிருப்பார்கள். அதாவது எமது மனம் ஐம்புலன்கள் வழியே வெவ்வேறு திசைகளில் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். அந்த மனதை எந்த மனிதன் ஒருவன் கட்டுப்படுத்தி இறைவன்பால் செலுத்துகிறானோ அவன்தான் இந்த காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பான். வெறும் தீய வழிகளில் சென்று உழலாமல் நல்வழியில் வாழ்வதற்கு முருகனின் திருவடியை பிடிக்க வேண்டும். வெறும் தீய வழிகளில் சென்று உழல்பவர்கள் மீண்டும் மீண்டும் மரித்து பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். பிறவிப்பிணி நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகனின் திருவடியை இறுக பற்றி பிடிப்பதே சிறந்த வழியாகும். கந்தர் அனுபூதி பாடல் 15. முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண்குண பஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, அதாவது முருகன் குமரன் குகன் என்று உனது திருநாமங்களை மெய்யன்புடன் புகழ்ந்து கூறி உருகும் செயல் தந்து உள்ளம் கசிந்து உருகும் தன்மையை தந்து உணர்வென்று அருள்வாய். மெய்யுணர்வை எப்போதும் அடியேனுக்கு தந்து அருள் புரிகின்றவனே. பொறு புங்கவரும் போர் புரிவதில் விருப்பமுள்ள தேவர்களும் புவியும் பரவும் பூவுலகத்தவரும் புகழ்ந்து துதிக்கின்ற குரு புங்கவ குரு சிரேஷ்டனே எண்குண பஞ்சரனே அருங்குணங்கள் 8ற்கும் உறைவிடமான முருகப்பெருமானே. அதாவது சண்டையில் ஈடுபடும் வானோரும் மண்ணுலகத்தவரும் வணங்கி துதிக்கின்ற ஆச்சாரிய சிரேஷ்டனே 8 குணங்களையே தனது திருவுருவமாக கொண்டவனே. முருகன் குமரன் குகனென்று நெஞ்சுருகி கசிந்து மொழிந்து உருகி உணரும் அறிவை எப்போது கொடுத்து அருளப் போகிறாய். எண்குண பஞ்சரன் என்றால் பஞ்சரம் என்ற கூடு அல்லது உடல் என்று சொல்லப்படுறது. 8 குணங்களுக்கும் இருப்பிடமானவன். 8 குணங்களையும் கொண்டவன் அல்ல, 8 குணங்களும் அவனுள்ள இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று தன்வயத்தினராதல், தூய உடம்பினராதல், இயற்கை உணவினராதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல், பேரருளுடைமை, முடிவில்லாத ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இறைவனுடைய தன்மைகளெல்லாம் அறிந்து முற்றறிவுடையவனாகவும் எங்கும் நிறைந்தவனாகவும் என்றும் அழியாதவனாகவும் சர்வ வல்லமை ஆற்றல் உடையவனாகவும் பாசத்தால் கட்டுப்படாதவனாகவும் பரம கருணாமூர்த்தியாகவும் முடிவில்லாத இன்பம்
உடையவனாகவும் மனம் வாக்குகளுக்கு எட்டாதவனாயும் இருப்பதுதான் அவன் தன்மை. அதாவது இவற்றுக்குள்ளே அடங்காதவன். அவன் மானிடர்களுக்கு சொல்வது போல இந்த 8 குணங்களையும் உடையவன் அல்ல. இவன் குணாதீதன் என்று கூட அழைக்கப்படுகிறான். குணாதீதன் என்று சொன்னால் குணங்கள் குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அவனே என்பதுதான் இந்த பாடலின் பொருள்.